ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குடல் கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நேரமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுவும் டிஃபனுக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் நல்லா சுத்தமாக சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம் இந்த கிரேவியை. அதுவும் நல்லா இட்லி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி தானே செய்ய போகிறோம். கிரேவியாக வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குக்கரில் வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா குடல் குழம்பு ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் அன்னாசிப்பூ, கல்பாசி, சோம்பு, இதெல்லாமே ஏலக்காய், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு மணத்துக்காக. கொஞ்ச நேரம் இதை பொரிய விடலாம். இப்போ அடுத்ததாக இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் ஒரு குடலுக்கு. இப்போ இதை போட்டுக்கலாம். சும்மா நீல வாக்கில் நறுக்கி இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகா, 3 வரமிளகாயும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா வரமிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மணத்துக்கு தான் போடுறோம். பச்சை மிளகாயெல்லாம் வேண்டானா விட்டுடலாம். நிறைய பேர் குடல் நல்லா அந்த வயிற்று புண்ணுக்காக செய்வீங்க. அவங்கெல்லாம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் விட்டுட்டு கூட செஞ்சுக்கலாம். வயிறில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு, குடல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு தான் இந்த ஆட்டுக்குடல் நல்லது. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதங்கி கொஞ்சமாக வரணும். நம்ம சேர்த்த அளவில் பாதியாக குறைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி பாருங்கள் பொன்னிறமாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அதனால் பெரிய தக்காளியை 2 தக்காளி போடணும். கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகணும், இதிலேருந்து நல்லா வணங்கட்டும். அடுத்ததாக மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கறி மசாலா பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சுங்க. இது வீட்லேயே எப்படி நான்வெஜ் குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், வெஜ் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இதை போட்டு செஞ்சோம்னா ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். குடலை போட்டுட்டு இதை நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த குடல்லேருந்து நல்லா தண்ணி விடுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா தான் ருசி நல்லாயிருக்கும். அந்த பச்சை வடை போகும். அதுலேருந்து ஒரு கவிச்சி வடை மாதிரி வருது இல்லையா, நல்லா வதக்க வதக்க தான் அது குறையும். அதே மாதிரி முதல்ல சுடுதண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த வாடைனாலேயே சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த வாசமெல்லாம் போயிடும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வைக்க போகிறோம். பஞ்சு மாதிரி இந்த குடல் வெந்துடணும். நம்ம இன்றைக்கி கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் அளவாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். குழம்பாக வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 10லேருந்து ஒரு 15 விசில் பக்கம் நான் விட போகிறேன். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஒரு 15 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரும் பாருங்கள் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், நல்ல மணமாக இருக்குது, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்தாச்சு. பால் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விடலாம். இந்த டைமில் பாருங்கள், காரம் பத்தலைனா கூட இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு கூட நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இறக்கி வச்சா இன்னும் சுண்டும் இல்லையா, நம்ம இட்லியோடு சாப்பிட்றதுக்கு இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. நல்லா அருமையான சுவையில் சூப்பரான நம்மளோட குடல் கிரேவி ரெடி. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் நம்ம வந்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, ரெண்டையும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட இட்லியோட செம்ம சூப்பரான காம்பினேஷன். இப்போ இட்லியை சுட்டாச்சுங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். சுட சுட இட்லிக்கும் இந்த குடல் குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே காம்பினேஷனில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.